நாம் 10 பில்லியன் குழந்தைகளுக்காக படுக்கையறை வடிவமைப்போம். முதலில் அவர் பூமிக்கடியில் எஃப்கு ஆதாரங்களை நீட்டித்து கான்கிரீட் ஊற்றி நூற்றாண்டுகள் நீடிக்கும் வகையில் தரை சலாபை அமைத்தார். அவர் அந்த இடத்தை காற்றுக்காக ஜன்னல்கள், மேல்மாடி குளிர்பதன வசதி மற்றும் முடிவில்லா நடைகளையும் தாங்கும் வலுவான தரை அமைப்புடன் வடிவமைத்தார். அவர் சுத்தமான மரப்பலகைகளும் மென்மையான மெத்தைகளும் பாதுகாப்பு தடுப்புகளும் கொண்ட சதுர எஃப்கு குழாய்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட இரட்டை படுக்கைகளை நிறுவினார். குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் சுகாதாரமும் உறுதி செய்யப்பட்டது. ஒவ்வொரு படுக்கைக்கும் தனித்தனி அலமாரி, மேலும் சேமிப்புக்காக படுக்கையின் கீழ்த்திரைகள் இருந்தன. ஒரு இரும்பு கதவு குழந்தைகள் தங்கக்கூடிய விசாலமான அறைகளுக்குள் அழைத்துச் சென்றது. வாழும் பகுதியின் மேல் ஜான் ஒரு குளியலறையை கட்டினார். டைல் தரை, பிரகாசமான விளக்குகள், சிறுநீர் கழிப்பறைகள், கைகளை கழுவும் மேசைகள் பகுதி இருந்தது. பாதையோரம் கண்ணாடி பாதுகாப்பு தடுப்புகள், பாதுகாப்பும் அழகும். குழந்தைகள் எளிதாக மேலே கீழே செல்ல. அடுத்து வந்தது சமையலறை. அது பாத்திரங்கள், உபகரணங்கள் மற்றும் குடும்ப உணவுக்காக நாற்காலிகள், பெஞ்ச்கள் கொண்ட உணவு பகுதியுடன் நிரம்பியிருந்தது. அருகிலுள்ள புத்தக அலமாரி ஆன்மீக உணவு புத்தகங்கள் வழங்கியது. பெரிய மேசை ஒரு சிறந்த படிப்பு இடமாக மாறியது. இது எதிர்கால சமுதாயத்தின் தூண்களை உருவாக்க உதவலாம். மூலையில் அவர் ஸ்நாக் ரேக், சோபாக்கள் மற்றும் பசுமை செடிகள் வைத்து வாழ்க்கை பாடங்களை வழங்கும் ஒரு சுறுசுறுப்பான பகுதியை அமைத்தார். தப்பிக்கும் முயற்சிகளை தடுக்க பழைய மரக்கதவை டைட்டானியம் அலாய் கதவாக மாற்றினார். வேடிக்கைக்காக ஜான் ஸ்போர்ட்ஸ் அறையும் விளையாட்டு பகுதியும் சேர்த்தார். அடுத்து கூரையில் குழி தோண்டி கல்வனைஸ் சதுர எஃப்கில் இருந்து வலுவான கட்டமைப்பை வெல்டிங் செய்து அதை சுவர்களில் மாமியாரிடமிருந்து கடன் வாங்கிய திருகுகளால் உறுதிப்படுத்தினார். பின்னர் வீட்டின் நடுவில் இடத்தை தோண்டி அதை பூல் கிரே டைல்களால் அடுக்கினார். முடிவாக ஒரு பிரம்மாண்டமான உலக நீச்சல் குளம் அதே நேரத்தில் குளியலறையாகவும் பயன்படுகிறது. இப்போது அவங்க அவ்வப்போது குடும்ப நீச்சல் போட்டியையும் நடத்தலாம். இந்த உச்சமான 10 பில்லியன் குழந்தைகளுக்கான கிடங்கில் ஒவ்வொருவருக்கும் இடம் உள்ளது.